12th ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்கீங்க. என்ன குழப்பம் அப்படின்னா, இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் டெய்லி என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னப்பா நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம், இந்த கோர்ஸ் இந்த காலேஜ் சூப்பர் காலேஜ், நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலையா அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜிலேருந்து எங்களுக்கு கால் வருது, நீங்கள் இந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், உங்களுக்கு இந்த காலேஜில் இந்த சீட் கிடைக்காது, உடனே ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணுமா உடனே ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் ட்ரஸ்ட்லேருந்து பேசுகிறோம், எங்கள் மூலிமா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நல்ல நல்ல காலேஜில் கோயம்புத்தூர் சைடில் சென்னையில் நாங்கள் வந்து சீட் வாங்கி தர்றோம். இந்த மாதிரி +2 முடிச்சுட்டு என்ஜினியரிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெய்லியும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு தகவல் காலேஜ் ஜாயின் பண்ணலையா அப்படின்னு கேட்டு வருது. ஸோ மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறீங்க. என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு மத்தியில் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸை போட்டு நச்சரிக்கிறீங்க. என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு கொண்டு போய் இவ்வளோ பணம் கட்டி சேர்த்துட்டு வந்துட்டாங்க, ஏன் நீங்கள் இன்னும் சேர்த்தல, நான் எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுமே கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களோட இந்த எண்ணத்தை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும், எந்தெந்த சப்ஜெக்டில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கணிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்களோட கட் ஆஃப் மார்க்கை போட்டு பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க் போடுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். மேத்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்கங்க. ஃபிசிக்ஸில் என்ன மார்க் வரும்னு நினச்சிங்களோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி மேத்ஸோட கூட்டிக்கிங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஏற்கனவே கூட்டினதோட இதையும் சேர்த்து கூட்டிக்கிங்க. இப்போ 200 மார்க்குக்கு உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிருக்கும். ஸோ இது உங்களுக்கு 150க்கு மேலே, இன்னும் சொல்லப்போனால் 130, 140 ரேஞ்சில் இருந்தாலும் கூட உங்களுக்கு கவுன்சிலிங்கில் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா 160க்கு மேலே இருந்தால் நீங்கள் பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எஸ்பெஷலி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் 160 அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்ல காலேஜஸ் எல்லாம், கொஞ்சம் இல்லை நிறைய நல்ல காலேஜஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பர்பஸில் இப்போவே போய் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை காலேஜில் இருந்தோ ட்ரஸ்ட்டில் இருந்தோ கூப்பிட்டு உங்களுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதற்கான காரணத்தை தெளிவாக முடிவு பண்ணணும். எனக்கு இந்த காலேஜில் இந்த சீட்டு தான் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், என் கட் ஆஃப் மார்க்குக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நான் ரொம்ப லோ கட் ஆஃப் எடுத்திருக்கிறேன், எனக்கு ஒரு 150 தான் கட் ஆஃப் இருக்குது, அந்த காலேஜ் வந்து 170 தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, அதனால் நான் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கன்னா சொன்னீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு, என் ரிலேட்டிவ் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களோட கட் ஆஃப் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த காலேஜை விட பெட்டர் காலேஜே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரஸ்ட்டில் இருந்து கூப்பிடும்போது அவங்க ரியலாகவே ட்ரஸ்ட்டில் இருந்து தான் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நிறையா ஃபேக் கால்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் ஏதோ ஒரு காலேஜில் கொண்டு போய் உங்களோட ஒரிஜினல்ஸை கேட்பாங்க. அதை கொடுத்து சிக்கிக்கிட்டீங்க அப்படின்ட்டா நீங்கள் கவுன்சிலிங்கில் வெளியவே வர முடியாது. அவங்க எடுத்து தர்ற கோர்ஸ், அவங்க எடுத்து தர்ற காலேஜில் தான் போய் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எப்போவுமே உங்களோட ஒரிஜினலை நீங்கள் வேறு யாருக்குமே கொடுக்காதீங்க. அதுதான் வந்து நல்ல விஷயம். அதே மாதிரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஐடி வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாமல் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே போல் காலேஜிலேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ், நல்ல காலேஜா, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கா, லேப் வசதி நல்லா இருக்கா, எல்லாமே சூப்பராக இருக்கா, அப்படி இருந்தால் அவங்க ஏன் உங்களை கூப்பிட்றாங்க? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கா இல்லையா, எதனால நம்மளை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், ஏன் உங்கள் காலேஜ் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான காலேஜ் இது, நான் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, ஜாயின் பண்ணால் எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, என்னோடய கரியர் க்ரோத்துக்கு வந்து இந்த காலேஜில் படிச்சுட்டு வெளியே போகும்போது யூஸ் ஆகுமா, என்னோடய சப்ஜெக்ட் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுமா, லேப் வசதி எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா, வர்றாங்களா, ப்ராப்பராக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களா, லேப் கண்டக்ட் பண்ணுறாங்களா, அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுத்தர்றாங்களா, இங்கே படித்து முடிக்கும்போது பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரி கிடைக்குது, என்ன எல்பிஏ லேக்ஸ் பெர் ஆனம் கிடைக்குது, ஆவரேஜாக என்ன கிடைக்குது, டாப் என்ன கிடைச்சிருக்கு, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள். அந்த காலேஜிலேருந்து ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் நல்லா இருக்குது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 185 வச்சுருக்கீங்க,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னால அந்த காலேஜில் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஜாயின் பண்ண ரீசன் வேறையாக இருக்கும். நாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ரீசன் வந்து வேறையாக இருக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. இப்படி காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எக்கனாமிக்கல் கண்டிஷனையும் நாம் அனலைஸ் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்குது, டொனேஷன் கட்டி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா அது வேறு விஷயம். ஏன்னா அந்த ப்ரொசீஜர் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட் அமௌண்ட் கட்டி அந்த காலேஜில் சீட் வாங்கியிருக்காருன்னா உங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷனுக்கு அந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். அம்மா அப்பாவுக்கு பெரும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கவுன்சிலிங்கில் கிடைக்கக்கூடிய காலேஜில் நல்ல காலேஜ் எடுத்து அதில் நீங்கள் படிச்சிட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டொனேஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபீஸை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருப்பாங்க, டபுள் ஆக்கியிருப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு ₹1,00,000 கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் ₹2,00,000 கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீஸை ரைஸ் பண்ணியிருக்காங்களா? நார்மல் கவுன்சிலிங்கில் போயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி அந்த காலேஜிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா த்ரூ கவுன்சிலிங் மூலிமா உங்களுக்கு அட்மிஷன் தருவாங்களா? நீங்கள் கேட்குற பிரான்ச் கன்ஃபார்மாக கிடைக்குமா? ப்ரீவியஸ் இயரில் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அப்படி இல்லாமல் எங்கள் காலேஜில் சீட் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கவுன்சிலிங்கில் ஃபில் ஆயிடுச்சு, இந்த சீட்டு தான் இருக்குது, நீங்கள் மெக்கானிக்கல் தான் எடுத்தாகணும் அல்லது சிவில் தான் எடுத்தாகணும் அல்லது இந்த பிரான்ச் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிஎஸ்பிஎஸ் கேட்டிருப்பீங்க, ஏஐடிஎஸ் கேட்டிருப்பீங்க அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருப்பீங்க. அது இல்லை, முடிஞ்சு போச்சு கவுன்சிலிங்கில், வேறு வழியில் நீங்கள் இது தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற நிலமை வந்தது அப்படின்னா சிக்கலாயிரும். ஏன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். கவுன்சிலிங் மூலியமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான அந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அது இல்லாமல் காலேஜ் அடிஷ்னலாக ஏற்றக்கூடிய எந்த ஃபீஸும் உங்களுக்கு வராது. கவுன்சிலிங் மூலிமா போகலைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டி வராது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா கவுன்சிலிங் மூலிமா போயிருந்தீங்கன்னா பேங்க் லோன் வாங்குறதும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபீஸும் கம்மியாக இருக்கும், பேங்க் லோன் மூலிமா படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ பேங்க் லோன் கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய சூழலில் நம்ம கவுன்சிலிங்கில் போகாம மட்டும் பேங்க் லோன் கிடைக்கலைன்னா அது உங்களுக்கு எந்த விதத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ நம்ம 4 வருஷம் படிக்க போகிறோம். 4 வருஷங்கிறது அடுத்து வரக்கூடிய நம்மளோட 40 வருஷத்தை வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு இடம் காலேஜ். அந்த காலேஜில் நம்ம படிக்கக்கூடிய பிரான்ச் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்கள் அலசி ஆராயாமல் எனக்கு ஃபோன் கால் வந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, என் ரிலேட்டிவ்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஜாயின் பண்ணி விட்றாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் லெக்சரர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, காலேஜிலேருந்து ஃபோன் வந்தது, சீட்டு கிடைக்காதுங்கிறாங்க அப்படின்னெல்லாம் ஜாயின் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த அட்மிஷன் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு அது சம்மந்தமான சந்தேகங்களை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணுறோம். தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதன் மூலிமா ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோலவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.